குருச்சரணம். கோயம்புத்தூரில் வரும் 20, 21 சனி ஞாயிறு தேதிகளில் காலை 10 மணி முதல் மாலை 6 மணி வரை ரேக்கி மீட்டிங் நடைபெற உள்ளது. காலையில் ரேக்கி 1, 2, 3, 4 சந்தேக விளக்கங்கள், மதியம் லாமாஃபெரா, அமடைஸ், ஹவுஸ் கிளென்சிங், குவானின், பஞ்சபட்சி, கபாலா நியூமராலஜி நேரடி வகுப்புகள் நடைபெற உள்ளன. நம் அம்மா இப்பொழுது புதிதாக அறிமுகம் செய்துள்ள சவுண்ட் ஹீலிங் தெரப்பி 19, 20, 21, 22 தேதிகளில் நடைபெற உள்ளது. ரேக்கி கற்றுக்கொள்ளாதவர்கள் கூட சவுண்ட் ஹீலிங் தெரப்பி எடுத்துக்கொள்ளலாம். முன்பதிவு அவசியம். அனைவரும் ரேக்கி மீட்டிங்கில் கலந்து பயன்பெறுங்கள். அம்மாவின் ஆசி பெற்ற அனைத்து பொருட்களும் கிடைக்கும். நடைபெறும் இடம் ஹோட்டல் ப்ளூ ஸ்டார், கோயம்புத்தூர். நாள் 20/7/2024 சனிக்கிழமை மற்றும் 21/7/2024 ஞாயிற்றுக்கிழமை. மேலும் விவரங்களுக்கு 9845533655 மற்றும் 9341227211 எண்களில் தொடர்பு கொள்ளவும். குரு சரணம். குருச்சரணம். இந்த உலக மக்கள் இதை பார்க்கின்ற எல்லா அறிவான செல்லங்கள், என் உயிர் கலந்த ரேக்கிய குழந்தைகள் எல்லாரும் எல்லா விதமான நன்மைகளையும் பெற்று நீடூழி வாழணும் அம்மா வேண்டிக்கிறேன். ஆடி மாத பௌர்ணமி என்னைக்கு 21/7/2024. இது ஏன் ரொம்ப சிறப்பானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரு பூர்ணிமா அப்படிங்கிற நேம் அதுக்கு. ஏன்னா வியாசர், ஏன்னா எல்லா குருமார்களுக்கும் தலை சிறந்தவர் யாருன்னா அது வியாசர். அந்த வியாச பகவான் தான் வேதங்களை 4 வேதமாக பிரித்தார். ருக்கெது, சாம, அதர்வண வேதம் அப்படின்லாம் பிரித்து அவர் தான் எல்லாத்தையும் ஒரு வழிமுறைப்படுத்தி, ஏன்னா வருங்காலத்தை கலியுகத்தில் யாருமே வேதங்களை சரியாக உபயோகிக்க மாட்டாங்க, யாகங்கள் இருக்காது, மக்களுடைய காது வேறு மாதிரி போகும் அப்படிலாம் வச்சு அதை கண்டுபிடிச்சி இதை ரொம்ப சிம்பிளாக வச்சோம்னா கொஞ்சமாவது நல்ல வேதங்கள் விளங்கட்டும் அப்படின்னு சொல்லி வேதங்களை கொஞ்சம் ஓதறதுக்கு இன்றைக்கி ரெடியாக இருக்குன்னா அது வியாசரால் தான் இருக்குது. அப்புறம் இப்போ வேத பாடசாலைகள்ங்க இருக்கிற யாராவது பிள்ளைகள் விட்டாங்கன்னா அவங்கள நான் கையெடுத்து கும்பிடுவேன். ஏன்னா வேதங்கள் தடுத்து ஓங்கணும். வேதம் இல்லாத வாழ்க்கையாக இருக்க முடியாது. ஏன்னா நீங்கள் ஒரு சொல், நீங்கள் எல்லோரும் நம்ம லாங்குவேஜை பற்றி பேசலாம், அந்தந்த லாங்குவேஜுக்கு அதுக்குரியான சவுண்ட் இருக்குது. த சவுண்ட் இஸ் ப்ரொடியூசிங், ஐ டோல்ட், நைட்ரஸ் ஆக்சைடு ஒன்று ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த சவுண்ட் என்ன பண்ணும், நம்ம உடம்புல போய் வேலை செய்யும். தட் வில் ஃபார்ம் நம்மளுடைய செல்லுகளுக்கெல்லாம் ஒரு பஃபிங் எஃபெக்ட் கொடுக்கும். இது சயின்ஸு, நம்ம பேசுகிறேன். அப்போ அதை எது கொடுக்குது அப்படின்னு பார்க்கணும். விச் சவுண்ட் இஸ் ப்ரொடியூசிங் தட், அது சான்ஸ்கிரிட் லாங்குவேஜ். புரிஞ்சுதா? அந்த மந்திரங்கள், அதுக்கப்புறம் நம்ம வேத மந்திரங்கள், தமிழ் முறைன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த வேத மந்திரங்கள் அப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வீச்சு இருக்குது, கதிர்வலைகள் இருக்குது. அந்த அலைவரிசைகளில் நம்ம சான்ஸ்கிரிட் எடுத்துக்கிறோம். ஏன் பாலி லாங்குவேஜில் நான் அவங்களுக்கு நிறையா ஒரு மந்திரத்தை சொல்லி, அந்த மந்திரத்தை சொல்லி ஒரு அம்மா நேற்று ஃபோன் பண்ணியிருந்தாங்க, என் குழந்தை ரொம்ப நல்லா ஆயிடுச்சு, நல்லா படிக்கிறான் அப்படின்ட்டு. அப்போ நான் பாலி லாங்குவேஜில் அவங்களுக்கு கொடுக்குறேன். நான் அதுக்கப்புறம் எகிப்து நாகரிகத்துலேருந்து எடுத்து கொடுக்குறேன். இந்த மாதிரி நிறைய நாகரிகத்தை நாங்கள் எடுத்து கொடுக்குறோம். ஆனால் நிறைய பேருக்கு அதில் ஒரு நாட்டங்கள் இருக்கிறது இல்லை. நான் யாருக்கு பயப்பட்டுமோ அப்படின்னு நினச்சா கொடுக்குற வழி, எனக்கு ஆழ்த்த சேருங்கிற எண்ணம்லாம் எனக்கு கிடையாது. நான் கொடுக்குற நல்லது நம்ம கொடுப்போமே அப்படின்னு கொடுத்துட்ருக்கேன். இன்னும் நமக்கு யார் குருமார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேச்சுரலி தத்தாத்திரேயர், 6 கை 3 முகம், அதுக்கப்புறம் 2 காலோடு இருக்கவர் தத்தாத்திரேயர் இல்லையா. விஷ்ணு, சிவன் அண்ட் பிரம்மா, அந்த 3 பேருடைய கலப்பவர். அது மட்டும் இல்லை தட்சிணாமூர்த்தி, முருகப்பெருமான் யாராருக்கெல்லாம் பிரணவ உபதேசம் பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 பேருக்கு பண்ணியிருக்காரு. ஒன்று அவரை உண்டாக்கிய சிவன், 2வது அகஸ்தியர், அடுத்தது அருணகிரிநாதர். இந்த 3 பேருக்கு எடுத்து கொடுத்துருக்காரு அவர். அதுக்கப்புறம் மார்கழி மாதத்தில் தட்சிணாயனம் அப்படிங்கிறது எடுக்கிறோம். அது நம்மளுடைய அந்த உலகத்தில் அந்த ஹை ஸ்பிரிட், அதாவது நீங்கள் கடவுள்னு சொன்னாலும் சரி, அதை வெரி பவர்ஃபுல் லைட்டுன்னு சொன்னாலும் சரி, அந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு இரவு நேரம் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, ஹயக்ரீவர் அவருடைய அவதாரம் செய்த நாளும் அந்த நாள் தான் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. துறவிகள்லாம் இந்த மாதத்தை சாதுர்மாசிய விரதம் அப்படின்னு ஒன்று இருப்பாங்க. அதில் ஒரு 4 மாதம், ஆடி மாதத்துலேருந்து மார்கழி மாதம் வரை தட்சிணாயனம்,
அதுக்கப்புறம் உத்தராயணம்னு சொல்கிறோம் இல்லை. அதுக்காகத்தானே வெயிட் பண்ணார் நம்ம பீஷ்மர், உத்தராயணத்தில் உயிரை விடணும்னு சொல்லிட்டு. அந்த மார்கழி மாதம்தான் நம்ம மகாபாரதம் நடந்ததுமே. ஓகே, இப்போ ஆடி பௌர்ணமி அன்றைக்கி ஹயக்ரீவர் அவதாரம் செய்தார். துறவிகள் எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்கிறோம். இந்த துறவிகள் 1ஆம் மாதம் என்ன பண்ணுவாங்க, காய்ப்பழம் மட்டும் சாப்பிடுவாங்க. 2ஆம் மாதம் பால் சாப்பிட மாட்டாங்க. 3ஆம் மாதம் தயிர் சாப்பிட மாட்டாங்க. 4ஆம் மாதம் பருப்பு வகைகள்லாம் சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரிலாம் வாழ்ந்துருக்காங்க. புரிஞ்சிச்சா? ஒரு 4 மாதம் அந்த விரதத்தை இருப்பாங்க. ஒரு முக்கியமான விஷயம், ஆடி மாத பௌர்ணமி அது ஒன்று பூராட நட்சத்திரம், அப்படி இல்லைன்னா உத்திராட நட்சத்திரம். இது 2ல் ஏதாவது ஒரு நட்சத்திரம் கூடிய நாளில் வந்துச்சுன்னா அது சூப்பர் டே. உங்களுக்கு என்ன வந்திருக்கு இப்போன்னா, இந்த ஆடி மாத பௌர்ணமி உத்திராட நட்சத்திரத்தில் இருக்குது. புரிஞ்சிச்சா? அது ரொம்ப யோகம். அன்றைக்கி தீட்சை வாங்குறது ரொம்ப நல்லது. ஏற்கனவே நான் போன பௌர்ணமியிலேருந்து பௌர்ணமி தீட்சைகள் நம்ம கொடுத்துட்ருக்கோம். 12 பௌர்ணமிக்கு தீட்சை கொடுத்துட்ருக்கோம். புரிஞ்சுதா? 12 பௌர்ணமிக்கு நீங்கள் எடுத்துக்கோங்கன்னு சொல்லியிருக்கேன். இந்த ட்ரிப்பு இன்னும் பல மடங்கு பவர். உத்திராட நட்சத்திரத்தை வாங்குறது பல மடங்கு பவர். அதில் மட்டும் என்ன கேட்டாலும் கிடைக்கும். நீங்கள் என்ன பண்ணி, நான் எல்லாரோடையும் வாய்ச்சு என்னென்ன அவங்க தேவைகள்னு அவங்க பேரோட வாய்ச்சு ஃபோட்டோ எடுத்து வச்சு கொடுத்து அதுக்கப்புறம் அதுக்கு என்ன பரிகாரம் பண்ணுவோம் அதெல்லாம் பண்ணி பண்ணுறோம். புரிஞ்சிச்சா கண்ணுங்களா? ஸோ அதில் எல்லோரும் கட்டாயமாக கலந்துக்கிடணும். பௌர்ணமி பூஜையில் கலந்துக்கோங்க, அவ்வளோதான் சொல்ல முடியும். அதுக்கப்புறம் இதுக்கு மேலே விலைக்கு சொல்கிறதில்ல அர்த்தமும் இல்லை கண்ணுங்களா. உங்களுக்கு தான் பண்ணுறேன், பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறேன். பார்க்கலாமா? அடுத்து என்ன பண்ணுறோம்? இந்த ஆடி மாத பௌர்ணமியில் அம்பாள், ஆடி மாதம்னாலே அம்பாள் மாதம்னு சொல்லுவீங்க இல்லையா? அப்போ ஆடி மாதம் நம்ம மனசை தெளிவுபடுறதுக்கு அம்பாளுக்காக வேண்டிக்கிறீங்க. அப்புறம் கட்டாயமாக அம்பாளுடைய ஏதாவது ஒரு மந்திரத்தை நீங்கள் சொல்லிக்கிறீங்க. நான் என்ன சொல்கிறேன், ஒரு மந்திரம் அப்படிங்கிறது என்னென்னா சப் வொக்கலைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னென்னா, அந்த ஒரு மந்திரம் உள்ளே போகிறப்ப இவ்வளோ கதிர்வீச்சு அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ளே போகும். இவ்வளோ அலைவரிசைகளில் அது போகும். அது மாதிரி போகிறப்ப என்ன ஆகுதுன்னா அதுக்கு எலக்ட்ரிக்கல் இன் நேச்சர். புரிஞ்சிச்சா? அப்படி போகிறப்ப நீங்கள் மௌனமாக முஷுன்னு அந்த மௌனத்தை சொன்னீங்கன்னா கூட அது நல்லா வேலை செய்யும். புரிஞ்சுதா? அன்னைக்கு அந்த இப்போ வர உத்திராட நட்சத்திரத்தில் வர பௌர்ணமி அன்னைக்கு எல்லோரும் மந்திரத்தை சொல்லுங்கள். எவ்வளோ மந்திரங்கள் ரேக்கி பிள்ளைகள்கிட்ட இருக்குது, அவங்க எல்லோரும் அடிச்சு நொறுக்குங்க, நல்லா சொல்லுங்கள். ஒன்றையும் விடாதீங்க, மந்திரங்களை சொல்லுங்கள், பாருங்கள். அது ஒன்று. 2வது அன்னைக்கு இதுவரைக்கும் ஐயோ நான் போன மாதம் சேரலைன்னா இந்த மாதம் சேர்ந்துக்கோங்க, தப்பு கிடையாது. புரிஞ்சுதா? கட்டாயமாக பௌர்ணமி பூஜையில் கலந்துக்கோங்க. ஓகே, ஆல் த பெஸ்ட் மை லவ்லி சில்ட்ரன். குட் லக் கண்ணுங்களா. பாய்.